கர்த்தருடைய நாமத்துக்கு சோதர மையமே உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாயே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குலுங்கிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குலுங்கிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலே எங்குவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. வாழாத மண்மேடுகள் யாவும் பாராளும் வேதன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டை எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, தேவரே, நீர் ஆண்டவரே, அப்பா தேவரே, எங்களை நடத்தின கிருபைக்காக, எங்கள் மத்திய அசைவாடின கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் தியானித்து ஆண்டவரே நன்மை அப்பா ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீ கொடுத்த அந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இதிலிருந்து எங்களோடு என்ன பேச வேண்டுமோ கர்த்தர் எங்களோடு இங்கே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற வார்த்தைகள் இருதய ஆழங்களில் எழுதப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கேட்கிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படியாக ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் கூட இருந்து நடத்துங்க. ஆண்டவரை தடைகள் இடரெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டு நாங்கள் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கேட்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இதை பார்க்குற கேட்கிற ஒவ்வொருவரும் தேவன் ஆண்டு முகமுகமாக நீங்கள் பேச வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தினால் எல்லா தடைகளும் உடைக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்துங்க. எல்லா துதிகான மையம் உமைக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் அவங்க நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேத வசனத்திலேருந்து ஒரே ஒரு வார்த்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லு. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்போது ஏற்றுக்கொள்வாராம்? நாம் அசுத்தமானதை நாம் தொடாதிருக்கும் போது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் பிதாவாய் இருந்து நாம் அவர்களுக்கு குமார்த்திகளாய் குமாரங்களுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவங்க சொல்கிறத பார்க்கும். அதனால் விசுவாசிகளாகிய நாம் அசுத்தமானதை நாம் தொடாதிருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு எது அசுத்தம் என்று சொல்லி தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நாம் அசுத்தமானதை தொடாது இருக்க வேண்டும். அசுத்தமான தொட்ட நாமும் என்னாயிடுவோம், அசுத்தமாக மாறிடும். எழுத்தின்படியாக நாம் பார்க்கும்போது நாம் அசுத்தமானது எது என்ன செய்ய மாட்டோம், தொட மாட்டோம். பாருங்கள், ஏன்? அசுத்தமான தொட்டால் அது நம்மளை என்ன செய்யும், அசுத்தப்படுத்திடும். மழை காலங்களில் விசேஷமாக மழை காலங்கள்லாம் பார்க்கும்போது எதெல்லாம் சேரு சகதி மெடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. பாருங்கள், அது குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அசுத்தத்தோடு நம்ம என்ன செய்ய மாட்டோம், உள்ளே வர மாட்டோம். உள்ளே வந்தாலும் விட மாட்டாங்க. பாருங்க, நான் வீட்டுக்கு தலைவன், நான் சம்பாதிக்க, நான் எப்படி வேணா வருவேன் வீட்டுக்கு, அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சொன்னாலும் வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு எழுத்தின்படியாய் நாம் பார்க்கும்போது நாம் அசுத்தமானதை நம்மோடு வரும்போது எப்படி ஒரு நம்ம வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். அதே போல தான் நான் ஆவிக்குரிய ஜீவித்திலும் நான் அசுத்தமானதோடு இருப்பேன். ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்திலும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அசுத்தமானதை நாம் தொடாது இருக்க வேண்டும். ஒரு விசுவாசிக்கு எது அசுத்தம் என்று சொல்லி தான் அந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அது முன்பாக சில வசனங்களை பார்க்கும்போது அந்த வசனத்தில் பார்க்கும்போது நம்ம அசுத்தத்தை தொடாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்மை பரிசுத்தமாக இருக்கிற நம்மை அது அசுத்தப்படுத்தும். அதனால் அசுத்தமானதை நாம் தொடக்கூடாது, நாம் செய்யக்கூடாது, அதன்படி நம்ம வாழக்கூடாது.
அப்படி இருந்தால் தான் நம்ம பரலோக நித்தியத்துக்குள்ளே நம்மால் பிரவேசிக்க முடியும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களில் நீங்கள் பார்ப்பீங்களானால் ஆண்டவராகி பிதாவாகிய தேவன் மோசேயிடத்தில் அநேக பிரமாணங்களை அவர் சொன்னார். அநேக இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே அவங்களுக்கு அவங்க எப்படிலாம் வாழணும், அப்படி எப்படிலாம் இருக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது நான் பார்க்க அசுத்தமானதை புசிக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய லிஸ்ட்டு போட்டு எதெல்லாம் புசிக்கணும், எதெல்லாம் புசிக்கக்கூடாது, எது அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் அசுத்தமான பலிகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் செலுத்தக்கூடாது. கூடராக இருக்குது, ஊனாக இருக்குது, இதெல்லாம் அசுத்தமானது. இந்த அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அது மாத்திரம் உங்கள் வீடுகளை எப்படி இருக்கணும், அசுத்தமாக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டை என்ன இருக்கக்கூடாது, தீட்டு இருக்கக்கூடாது. தீட்டு இருந்தால் நீ என்ன செய்யாத, சுத்தம் பண்ண வேண்டும்னு சொல்லி அதுக்கு சில முறைகள்லாம் அந்த நாட்களிலே இருந்தது. அதனால் நம்ம புசிக்கிறது அசுத்தமாக இருக்கக்கூடாது, நாம் பலி செலுத்துறது அசுத்தமாக இருக்கக்கூடாது, நாம் இருக்கிற வீடை என்ன செய்யக்கூடாது, அசுத்தமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவர் பிதாவாகிய தேவன் மோசைக்கு அநேக கற்பனை சொல்லும்போது அவருக்கு சில ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னவென்றால், உங்கள் பாதத்தை சுற்றிலையும் எப்படி இருக்கணுமா, நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் பாதத்தை சுற்றில அவர் உலாவி வருகிறார். அதனால் உங்கள் பாதையும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் உபாகமம் 23ஆம் அதிகாரத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆக உன்னிடத்து அசுசியான காரியத்தை கண்டு, அசுத்தமானதை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுள். அதான் நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கணும், அசுத்தம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்துக்குரிய அல்லது சுத்தமாக இருக்கணும், உங்கள் கிடத்தில் அசுத்தம் இருக்கக்கூடாது என்று சொல்லி வலியுறுத்தி சொல்லுகிறத அந்த நம்மளால் பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த யாத்திரா புஸ்தகங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அசுத்தமானதை நாம் ஒரு நாளும் நாம் தொடக்கூடாது, அதை தொடரவும் கூடாது. தொடவும் கூடாது, என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து அது செய்து கொண்டு இருக்கவும் கூடாது. ஏன்னா விசுவாசிகளாகிய நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 52:11 புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நான் பார்க்க அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாதான், நம்ம தொடாமல் இருக்க வேண்டும். அதே 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், எலும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்கள் உடித்துக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அசுத்தமானதை நாம் தொடக்கூடாது, அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில், நம்ம வீட்டில், நம்முடைய உண்டான எல்லாவற்றையும் அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது, நம்ம செய்யவும் கூடாது, அதன்படி நம்ம வாழவும் கூடாது. நாம் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதனால் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த நாளில் அதெல்லாம் நம்ம சுத்திகரித்து கொண்டு நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அசுத்தமானதை நான் தொடாமல் நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கேன். என்னை அசுத்தப்படுத்துகிற அசுத்தமானதை நான் தொடாமல் காணப்பட வேண்டும். கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் விபச்சாரம்,
அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பார்க்கிறோம் அசுத்தம் ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுங்க அவயங்களை நீங்கள் என்ன செய்யணுமா? அழித்து போடுங்கள். அதாவது ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் ஆக்கினா உன் கை உனக்கு இடரல், அதை என்ன செய்ய? தரித்து போ. அசுத்தமானதை தொடாது. அசுத்தமான காரியம் உன்னிடத்தில் காணப்படக்கூடாது. அது போல் செய்கிற காரியத்தை நீ என்ன செய்யணும்? அதை நீ அழித்து போட வேண்டும். தொடர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருப்போமானால் அது என்னுடைய வாழ்க்கையே அது அசுத்தப்படுத்திடும். அதனால் என் வாழ்க்கையை அசுத்தப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நாம் அழித்து போடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்மை அசுத்தத்திற்கு ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கிறார். ஆனால் பரிசுத்தத்தை அழைக்கப்பட்ட நம்ம அசுத்தமான காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடவும் நம்ம கூடாது. பாருங்கள், நம்ம பரிசுத்தம் உள்ள ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கிறோம், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாகிறாது, அவளுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாகிருக்கும். நாம் அசுத்தமானதை நாம் தொடுவோமானால், அசுத்தமான காரியங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் அது என்னை அசுத்தப்படுத்தினேன். நான் பரிசுத்தமாக இருக்கிற என்ன அதை அசுத்தப்படுத்தி மிகவும் நம்ம ஜாக்கிரதையாய் நாம் அசுத்தமானதை தொடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து நம்ம பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம காத்துக்கொள்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும். நம்ம அசுத்தத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய ரத்தத்தினால மீட்டு நம்ம பரிசுத்தமாக்கி இருக்கிறார். மறுபடியும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த அசுத்தத்துக்கு போகக்கூடாது. மறுபடியும் அந்த அசுத்தமான காரியங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருப்போமானால், அப்படி செய்வோமானால் முன்னிலைமை காட்டிய பின்னிலைமை படுமோசமாக இருக்கும். முன்னிலைமை மோசமாக இருந்ததுனால்தான் ஆண்டு நம்மை தேடி வந்தார், நம்ம ஆண்டை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டு எல்லாத்தையும் மாற்றினார். மறுபடியும் நான் அதே அசுத்தத்தை போவேனால் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதனால நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது அசுத்தமோ, என்னை அசுத்தப்படுத்த எந்த காரியமோ அதை தொடாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் மிகவும் எச்சரிப்பு உள்ள ஒரு ஜனங்களாக நாம் காணப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து அந்த அசுத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருப்போமானால் தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை நாம் போக்கடித்து கொண்டு நாம் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை எதெல்லாம் அசுத்தமாக இருக்கோ தொடர்ந்து நம்ம அந்த காரியத்தை நாம் செய்து கொண்டு இருப்போமானால், கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையெல்லாம் போக்கடித்து கொண்டு இருப்போமானால் கடைசியாக என்ன மாறிடும் தெரியுங்களா? நீங்கள் வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அநியாயம் செய்கிற இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் அப்படியே விட்டுருவார் ஆண்டவர். அதில் தான் நம்ம அசுத்தமான தொடாதபடிக்கு ஒருவேளை அது போல காரியம் நம்ம சுத்திகரித்து கொண்டு நாம் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு நாம் இணைஞ்சினோம். தொடர்ந்து அதே காரியத்தை செய்து கொண்டிருப்போம்னா நம்மளை அப்படியே விட்டுருவார் ஆண்டவர். அசுத்தம் பண்ணிக்கணும், இன்னும் பண்ணினிரு அப்படின்னு விட்டுருவார். நம்ம அதாவது மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்பட வேண்டும்.
அதனால் அசுத்தம் எனக்கு எது விசுவாசியாக எனக்கு எது அசுத்தமாக இருக்குது அதெல்லாம் நான் விட்டு நான் விலகி என்னை நான் பரிசுத்தம் உள்ளவனாய் நாம் காத்துக்கொள்கிறவளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நான் அசுத்தமானதை செய்து கொண்டிருப்பேனானால் என்னால் எங்கே போக முடியாது? நித்திய ராஜ்யத்துக்கு என்னால் போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை என்னால் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்கவே முடியாது. அதில் மிகவும் நம்ம ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையில் எது எனக்கு அசுத்தம் என்று சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் நம்ம விட்டு நம்ம விலக வேண்டும். பாருங்கள், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம், மன்னித்துக்கொள்ளுங்கள் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், வெளிப்படுத்த 21-27 தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நான் பார்க்கிறேன், தீட்டு உள்ளது அப்படின்னா அசுத்தம் உள்ளது அதில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லவே இல்லை. அதாவது மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து எனக்கு எதெல்லாம் அசுத்தமாக இருக்குது அதெல்லாம் விட்டு நான் விலகி நான் ஜீவிக்கலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்க போகிற நேரம் இருக்கிற வரைக்கும். அதனால் அசுத்தமானதை தொடாது இருங்க. ஒரு விசுவாசிக்கு எது அசுத்தம் என்று சொல்லி ஒரு 5 காரியம். முதலாவது பார்க்கும்போது அழகுபடுத்தாதவைகள் அசுத்தம். அழகுபடுத்தாதவைகள் அசுத்தம். 2வது அடையாளப்படுத்தாதவைகள் அசுத்தம். அடையாளப்படுத்தாதவைகள் அசுத்தம். 3வது அஸ்திபாரப்படுத்தாதவைகள் அசுத்தம். அஸ்திபாரப்படுத்தாதவைகள் அசுத்தம். 4 அனுகூலப்படாதவைகள், அனுகூலப்படுத்தப்படாதவைகள், அனுகூலப்படுத்தப்படாதவைகள் அசுத்தம். 5 அதிகப்படுத்தாதவைகள் அசுத்தம். அதிகப்படுத்தாதவைகள் அசுத்தம். இந்த 5 காரியத்தை நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். நேரம் இருக்கிற வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். 1, அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஒரு விசுவாசிக்கு எது அசுத்தம் என்றால் அழகுபடுத்தாதவைகள், தன்னை அழகுபடுத்தாத காரியங்கள் எது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அசுத்தம்தான். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை, என் ஆவிக்குரிய ஜீவியத்தை அழகுபடுத்தாத காரியங்கள் எதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கோ அதெல்லாம் அசுத்தம். அதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும். இந்த அசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். அதான் என்னை அழகப்படுத்தாத என் ஆவிக்குரிய ஜீவியத்தை, என் ஆவிக்குரிய மனுஷனை, உள்ளான மனுஷனை அழகுபடுத்தாத காரியம் என் வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்னா வேதம் சொல்லுகிறது, நாம் அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உள்ளான மனுஷன் அழகாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் என் வாழ்க்கையில் என்னை அழகுபடுத்தாத காரியங்கள் இருக்கிறதா என்று நம்ம பார்க்கணும். ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இருக்குது, அது என்னை அழகுபடுத்துதா இல்லையா என்று நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். ஒரு காரியத்தை செய்கிறோம், அது என்னை அழகுபடுத்துதா இல்லையா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். நம்ம என்னை அழகுபடுத்தாதவைகளாக இருக்குமானால் அதை நான் விட்டுனாது. அது என் சொந்த காரியமாக இருந்தாலும் அது என்னை அழகுபடுத்தலை, இல்லைன்னா அதை விட்டுணும். பாருங்கள், எழுத்தின்படியே பார்க்கும்போது சில வேலை என்ன செய்கிறோம், நம்ம அழகுபடுத்திக்கிறோம், அழகு பொருட்கள் வாங்குகிறோம்.
எதனா ஒரு காரியம் இந்த பொருள் இந்த அழகுப்படுத்துகிற ஒரு சாதனம் வாங்கும்போது அது என்னை அழகுப்படுத்தலைனாக்கா மறுபடியும் என்ன செய்ய மாட்டாங்க, அது வாங்க மாட்டாங்க. ஏன்? அதனால எனக்கு எந்த அழகும் என்ன செய்யலை, வரல அப்படின்ட்டு வேற மாற்றிப்பாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னை அழகுப்படுத்தாத காரியங்கள் எது அது நான் மாற்ற. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னா, வசனத்தில் பார்க்கிறோம் 9-10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னா, சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 9-10 பார்க்கிறோம். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரீ ஓப்பரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாலசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சருகையாய் இருக்கிறது, சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். இங்கே நாம் பார்க்கும்போது எங்கள் ஆண்டவர் அவர் அழகிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். தன் ஜனத்தின் வாழ்க்கையில் பார்க்க அவர் அந்த அழகில் அவர் பிரியப்படுகிற தேவன். அதான் என் வாழ்க்கையில் என்னை அழகுபடுத்துகிற காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் உன்னத பாட்டை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே மணவாளன் மணவாட்டி என்ற ஒரு உறவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அதில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மணவாட்டி சொல்லும்போது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கடைசி பயில பார்க்கிறோம். நான் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன். கருப்பாக இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன். அதே போல் நீங்கள் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இதெல்லாம் பார்ப்பீங்கன்னா மணவாளன் மணவாட்டிய அழக ரசிக்கிறத பார்க்கலாம். மணவாட்டி எப்படி அழகா இருக்கிறன்னு சொல்லி இந்த மணவாட்டியினுடைய அழக இந்த மணவாளன் ரசிக்கிறத இந்த வேத வசனங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அதை ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்முடைய அழகிலே அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அழகில பிரியப்படுகிற தேவன். என் உள்ளான மனுஷன் எப்படியா இருக்கிறான், அழகாக இருக்கிறானா அசிங்கமாக இருக்கிறானா என்று நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். நம்ம உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், அந்த மணவாளன் அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற போல அழகுடையவனாக இருக்கிறானா என்று நாம் பார்க்கணும். என்னாக 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தீர்க்கதரிசி உரைக்கிறார். என்ன உரைக்கிறார் பாருங்களேன். ஏன்னா 24:5 யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை. ஆண்டவர் அந்த அழகை விரும்புகிறார். அதனால் என்னுடைய அந்த அழகு என் வாழ்க்கையில் இருக்கிறதா, அழகுபடுத்தாதவைகள் என் வாழ்க்கையில் இருக்குமானால் அது என்ன வேண்டாம், அது எனக்கு அசுத்தம். அதை நாம் சுத்திகரித்து கொள்ள, அதை நாம் வாழ்க்கையில் என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலே நாம் தொடர்ந்து இருப்போமானால் என் வாழ்க்கையில் நம்ம நித்திய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது. நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற ஜென்ம சுபாவம் என்னுடைய உள்ளான மனுஷனை அழகுபடுத்துதா? என்னுடைய கோபம், என்னுடைய பகை, என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கசப்பு எல்லாம் உள்ளான மனுஷனை அழகுபடுத்துதா? இல்லை. ஆனால் அதை தான் செய்து கொண்டு இருக்கு. கசப்பு, வைராக்கியம், பொறாமை, வாக்குவாதம், சண்டைகள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யல, என் உள்ளான மனுஷனை அழகுபடுத்தல, அதை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது.
ஆனால் அதை தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில். என் வாழ்க்கையில் பகை இருக்குது, கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, கோபங்க இருக்குது, எரிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, சண்டைகள் இருக்குது, பழிக்கு பழி வாங்குறது இருக்குது, எல்லாமே இருக்குது. இது என்ன வேண்டாம், இது அழகுபடுத்தாத காரியங்கள். இது அழகுபடுத்தாத காரியங்கள்லாம் விசுவாசியா எனக்கு அது எப்படி இருக்குது? அது அசுத்தமாக இருக்கிறது. இந்த அசுத்தம் களையப்பட வேண்டும். இந்த அசுத்தத்திலேயே நான் இருப்பேன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த அசுத்தத்தை நீ விட்டு என் வாழ்க்கையை நான் சுத்திகரித்து கொண்டாதான் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்பனா என்னை அழகுபடுத்துகிற காரியம் எது? பரிசுத்தம் என்னை அழகுபடுத்தும். தேவன் மேல் இருக்கிற விசுவாசம், தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, தேவனுடைய அன்பு, மன்னிப்பு, சகிப்பு, பொறுமை, உண்மை, உத்தமம், இதெல்லாம் என்னுடைய உள்ளான மனுஷனை அழகுபடுத்துகிற காரியங்கள். இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நான் பார்ப்பேன். என்னிடத்துல உண்மை இருக்கா? என்னிடத்துல உத்தமம் இருக்கா? என்னிடத்துல பரிசுத்தம் இருக்கா? என்னிடத்துல அன்பு இருக்கா? என்னிடத்துல மன்னிப்பு இருக்கா? என்னிடத்துல சகிப்பு தன்மை இருக்கா? என்னிடத்துல பொறுமை இருக்கா? இதெல்லாம் என் வாழ்க்கை. என்னை அழகுபடுத்துகிற காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் என்னை அழகுபடுத்தாத காரியம்தான் என்னிடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. என்னை அழகுபடுத்தாத காரியம் வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் விசுவாசியாகிய எனக்கு அது அசுத்தமாக இருக்குது. இந்த அசுத்தத்தை நாம் தொடாது இருக்க வேண்டும். இந்த அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் களையப்பட வேண்டும். இந்த அசுத்தம் நம்ம வாழ்க்கையில் சுத்திகரித்து கொண்டு என்னை அழகுபடுத்துகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். என்னை அழகுபடுத்துகிற காரியங்களிலே என் வாழ்க்கை காணப்பட்டாதான் நான் அந்த நித்திய ராஜ்யத்தில் என்னால் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன், என் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், அழகாக இருக்கிறானா என்று நம்ம பார்க்க வேண்டும். ஆண்டவர் தாவீதை பார்த்த உடனே அங்கே பார்க்கிறோம், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களுமாக இருந்தான். அவன் உள்ளான மனுஷன் அப்படி இருக்கு. அது வரைக்கும் சரீர பிரகாரமாக பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் சரீரத்தை பார்க்கறதில்ல, நான் இருதயத்தை பார்க்குறேன்னு சொன்னேன். குப்பை மேட்டிலேருந்து வருகிறான் ஆடு மேய்த்து கொண்டு. ஆனால் அவனை பார்க்கும்போது அவன் சிவந்த மேனி அழகிய கண்களுமா இருக்கும். அந்த உள்ளான மனுஷன் அப்படி இருக்கு பாருங்க. அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டான். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் என்று நான் பார்க்க, என் வாழ்க்கையில் அழகுபடுத்தாத காரியங்களை நான் இருக்குமானால் ஒன்று நான் இருக்கும்போது, அந்த அழகுபடுத்தாத காரியங்கள் நம்ம இருக்கும்போது ஒன்று நாம் புறக்கணிக்கப்படுவோம். ரெண்டாவது புறம்பே தள்ளப்படுவோம். எங்க? பரலோக ராஜ்யத்திலிருந்து. நான் அழகு எனக்கு வாழ்க்கை இல்லை என்றால் இந்த பரலோக ராஜ்யம் என்னை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருந்தாலும், இந்த அசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்குமானால், என்னை அழகுபடுத்தாத இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் அது என்னை அசுத்தப்படுத்துகிறது. இந்த அசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்குமானால், என் வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், நம்ம புறக்கணிக்கப்படுவோம். தேவனாலையும் சரி, தேவ ராஜ்யத்தினால நாம் புறக்கணிக்கப்படுவோம். ரெண்டாவது நாம் புறம்பே தள்ளப்படுவோம். புறம்பே இருளிலே தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். ஆனால் மிகவும் ஜாக்கிரதையா இந்த அசுத்தமானதை நாம் தொடாமல் நான் காக்க வேண்டும். இங்கே உதாரணத்துக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அந்த 10 விதமான 10 கன்னிகளை குறித்து பார்க்கிறோம்.
இங்கே சொல்லப்பட்டிருக்க 10 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இன்னொரு விதத்தில் சொல்லுவோமானா 5 பேர் சுத்தமாக இருந்தாங்க, 5 பேர் அசுத்தமாக இருந்தாங்க. ஏன்? தங்களை அழகுபடுத்தாத காரியங்கள் 5 பேரிடத்துல இருந்ததுனால அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். ஏன்? அவங்க ஆயுதத்தை எண்ணெய் எடுத்துன்னு வரல. அது எண்ணெய் எடுத்துக்கணும். அது எதை காட்டுதுன்னா அவங்க தங்களை அழகுபடுத்தலை. அதாவது மிகவும் ஜாக்கிரதையா என்னுடைய வாழ்க்கையில். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரட்சிக்கப்பட ஞானசான அபிஷேகம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டான் அதோட இல்லை. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய அடிப்படை சத்தியம், அடிப்படை காரியம். இதுக்கு மேலே காரியங்கள் இருக்கு. எது எனக்கு அசுத்தமோ அதை நான் தொடாது இருக்க வேணும். அதை தொடாமல் அதை விட்டு நான் விலக வேண்டும். அதிலேயே நான் இருந்து கொண்டிருப்பேனால் என்னை அசுத்தப்படுத்துகிற காரியமாக இந்த கோபம், எரிச்சல், பொறாமை, கசப்பு, சண்டை, வாக்குவாதம், இப்படி பல காரியங்கள் இருக்கு. கோல் சொல்றது, முதல குத்துறது, இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் என் வாழ்க்கை எதுங்க? இதெல்லாம் என் வாழ்க்கை அசுத்தம். இந்த காரியங்கள் இருக்கிற இந்த காரியம் வாழ்க்கை இருக்குமானா புறக்கணிக்கப்படுவோம். புறம்பே நாம் தள்ளப்படுகிற சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கை மாறிடும். ஆனால் என்னை அழகுபடுத்துகிறது எதுவோ அதை நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதே நம்ம ஜென்ம சுபாவங்கள்லாம் மாறணும். மாம்சத்தின் கிரியைகள்லாம் மாற வேண்டும். நாம் பரிசுத்தத்தை தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்க, நம்ம வாழ்க்கையில் அன்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியம், உண்மை இருக்கிற, உத்தமம் இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஒன்று, அசுத்தமானை தொடாத ஒரு விசுவாசி எது அசுத்தம் என்றால் தன்னை அழகுபடுத்தாதவைகள் அசுத்தம். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், அசுத்தமானை தொடாதவர்கள் ஒரு விசுவாசி எது அசுத்தம் என்றால் தன்னை அடையாளப்படுத்தாதவைகள் அசுத்தம். என்னை அடையாளப்படுத்தாத காரியங்கள் எனக்கு இருக்குதா, அதெல்லாம் என் அசுத்தம். நான் யாரு, நான் யாரை சார்ந்தவன், நான் எப்படிப்பட்டவன், நான் யாருடையவன் என்ற அந்த அடையாளப்படுத்தாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குமானால் அது என்னவென்றால் அது என்னுடைய வாழ்க்கையில் அது அசுத்தமான காரியம். அதாவது என்னை அடையாளப்படுத்தாத காரியம் எல்லாவற்றையும் சுத்திகரித்து கொண்டு எது என்னை அடையாளப்படுத்துமோ அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை அடையாளப்படுத்துகிறவர்களை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். பாருங்கள், அப்படி இருந்தால் தான் நம்மளால் நித்திய ராஜ்யத்தை நம்மளை சுதந்திரிக்க முடியும். சில வாழ்க்கையில் பார்க்கும்போது சில அடையாளங்கள் நமக்கு அவசியமாக இருக்குது. பாருங்களேன், இப்போ நம்மளே பாருங்களேன், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு வர சொல்கிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போக சொல்கிறோம். அடுத்த கேள்வி நம்ம என்ன செய்ய கேட்போம்? அடையாளம் என்ன? ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே ஒன்று கேட்போம், என்ன எங்கே அடையாளம்? எங்கே அடையாளம்? அது ஒரு அடையாளத்தை நம்ம என்ன செய்கிறோம்? ஏன்னா ஒரு அடையாளம் என்பது ஒரு காரியத்தை அது என்ன செய்தால் சுட்டி காட்டுகிறது. இந்த அடையாளம் வந்தால் இந்த இடம் வந்துடும் அப்படி. அதே போல தான் நான் யார் என்பதை நான் அடையாளப்படுத்த வேண்டும். நான் யார் என்பதை அடையாளப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நான் யாருன்னு தெரியாமல் இருக்கு. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படி நம்ம என்ன செய்யறது இல்லை, நமக்கு அடையாளம் படுத்துற காரியம் இல்லை. பாருங்க, அநேக வேலையில் நான் சொன்ன ஒரு காரியம் சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன தெரியும் நம்ம பற்றி? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் கிறிஸ்தவன் தெரியும், ஆனால் கிறிஸ்து யாருன்னு தெரியாது. நான் ஒரு கிறிஸ்தவன் தெரியும், ஆனால் கிறிஸ்து யாருன்னு தெரியாது. ஏன்? நான் சொன்னதுனால, கிறிஸ்மஸ்க்கு நான் கேக்கு குத்துறதுனால அவங்களுக்கு என்ன தெரியும்? நானே சொல்லிக்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி.
ஆனால் அவங்களே என்ன செய்ய முடியல, நான் உனக்கு கிறிஸ்தவன் என்று நம்மளை அறிந்து கொள்ள. ஏன்? அதை அடையாளப்படுத்துகிற காரியங்கள் நம்மிடத்தில் இல்லை. அதனால நான் யாருன்னு தெரியல, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று தெரிய மாட்டேன். என் உடை, என்னுடைய நடை, என்னுடைய பழக்கம், என் பேச்சு எல்லாமே என்னை அடையாளப்படுத்தணும். பாருங்க, அடையாளப்படுத்தணும் என்ன. இன்றைக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு நம்ம என்னை அடையாளப்படுத்த காரியங்கள் எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கையில். அதே நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து என்னை அடையாளப்படுத்துகிற காரியங்கள் என் வாழ்க்கை இருக்கு. அப்படி இல்லை என்றால் அது என் வாழ்க்கைக்கு அசுத்தம். இந்த அசுத்தம் இருக்குமானா என்னால் நித்திய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு சில ஆண்டு இந்த உலகத்தில் அடையாளங்கள் வச்சிருக்கிறார் பாருங்களேன். இந்த அண்ட சராசங்களை படைத்து இப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்க கடவுது. அது எதற்காக வச்சாரா? அவை அடையாளங்களுக்கு வச்சிருக்கிறார். இந்த அடையாளம் பார்த்தவொடனே நம்ம சொல்கிறோம் பாரு, நீங்கள் மழை வரும், மழை வராது, என்ன அதை பார்த்தவொடனே சொல்கிறோம் பாரு, வானத்தில் நட்சத்திரங்கள் பார்த்தா மழை வராது இன்னைக்கு அப்படி என்னன்னு சொல்கிறோம் பாருங்களேன். தேவன் அடையாளத்தை வச்சிருக்கிறார். சூரியன் வந்தால் பகல் என்று அடையாளம் தெரியுது, நிலவு வந்தாங்க இரவு என்று அடையாளம் தெரியுது. இதெல்லாம் இது வைக்கலைனாக்கா நமக்கு ஒன்றுமே தெரியாது. எது பகல், எது இரவு, எது ஒரு நாள், அப்படி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இது இந்த அடையாளமாக வச்சதுனால தான் நமக்கு எல்லாமே தெரியுது பாருங்கள். அதே போல தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை அடையாளப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா, வானத்தில் ஆண்டு என்ன செய்தார், வானவில் ஆண்டு ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறார். அது வானவில பார்த்தோன்னே தெரியும், பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். அது எதுக்கு வானவில் எதுக்கு அடையாளம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அந்த வானவில பார்த்தோன்னா நமக்கு தெரியும், இதுக்காக தான் ஆண்டு அந்த வானவில வச்சிருக்கு. தேவன் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார் பாருங்களேன். ஏன்? ஒரு காரியத்தை குறிப்பிடப்படுவதற்கு, ஒரு காரியம் அறிந்து கொள்வதற்கு, ஒரு காரியம் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டு என்ன செய்கிறாரு, அடையாளங்களை கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்கிற வைக்கிறார். 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், விருத்த சேதனம் என்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வச்சார். அப்படின்னா விருத்த சேதனம் இல்லாதவருக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணுறதுக்கு ஆண்டு என்ன செய்தார், விருத்த சேதனம் என்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வைக்கிறத பார்க்கணும். ஆண்டவர் ஜனங்கள் யாரு, ஆண்டவர் இல்லாத ஜனங்கள் யாரு என்ன அடையாளம் படுத்துவதற்கு அந்த விருத்த சேதனம் என்ன செய்தது, ஒரு அடையாளமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது நித்திய உடன்படிக்கையாய் யார் வச்சிருக்கிறார் பாருங்களேன். நித்திய உடன்படிக்கை, அதில் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பதில் பார்க்கிறோம், இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. அப்புறம் நம்ம எல்லாரும் அது செய்தாகணும். ஆனால் நம்ம யாரும் எல்லாம் செய்யலை. ஏன் அது செய்யலைன்னா, ஆண்டவராக இயேசு தன் மாம்சத்தில் அது செய்து வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவராக இயேசுனுடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது, அவர் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. எதற்கென்றால் நம்முடைய எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவராக இயேசு அந்த காலத்தில், அதனால தான் அந்த மாம்சத்தை நம்ம என்ன செய்கிறோம், புசிக்கிறோம். ஒரு அடையாளத்தை அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார். யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவரே கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன செய்ய, ஓய்வு நாளை அடையாளமாய் கர்த்தர் வச்சிருக்க. ஓய்வு நாளை ஆண்டவர் என்ன செய்ய, ஏன் அவரே கர்த்தர் என்று இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். அதனால்தான் ஆராதனைக்கு வாங்க, ஆராதனை ஏன் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவரே உயிருள்ள தேவன், அவரே மெய்யான தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும். அதுதான் ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்றது. ஆராதனைக்கு வரலன்னா அவரே 10ல் 11 அப்படின்னு நினச்சிடுவாங்க.
அதுதான் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரே தெய்வம் என்பதற்காக தான் கர்த்தர் ஆராதனை என்ன செய்திருக்கிறாரு, நமக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தேவை. இந்த அடையாளம் பார்க்கும்போது தான் ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த எசேக்கியேல் என்ன செய்திருக்கிறாராம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாய் வைத்தேன் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கடைசி பதில் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன். ஒரு சில காரியங்களை செய்ய சொல்றாரு. ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது போல் நடக்கும்? அதே சில காரியங்கள், சில அடையாளங்கள் சில காரியங்களை நாம் பார்க்கும் அறிந்து கொள்ளும்படியாய்தான் ஆண்டவர் செய்கிறாரு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது இது அடையாளங்கள் குறித்து பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் அடையாளம் கேட்குறாங்க. அவர் அடையாளத்தை சொல்கிறாரு. யோனாவினுடைய அடையாளம் தவிர வேறு எந்த அடையாளம் என்ன செய்ய முடியும், கொடுக்கும். யோனா எப்படி 3 நாளும் மீன் வயிற்றில் இருந்தால் அதே போல் மனுஷகுமார் என்ன செய்ய பூமியில் இரவு 3 நாள் இருப்பார் என்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அங்கே தெரியப்படுத்துகிறத பார்க்கணும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வருகைக்கு என்ன அடையாளம் கேட்கும் போது அங்கே அவர் அடையாளம் சொல்லப்படுகிறது. எக்கால சத்தம் கேட்க எல்லாம் அப்போது என்னுடைய வருகை காணப்படும். இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் என்ன செய்யறேன்னா அவர் அடையாளங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த அடையாளங்கள் ஒரு காரியம் அறிந்து கொள்வதற்காக அந்த அடையாளங்களை என்ன செய்ய வைத்திருக்கிறார் பாரு. இல்லை, அந்த அடையாளத்தை உடையவர்களாக நம்ம இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த அடையாளம் இருந்தால் தான் நான் யாருக்குரியவன், நான் எப்படிப்பட்ட எல்லாம் என்பதை நினைச்சு அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், இன்றைக்கி அடையாளம் இல்லாது காணப்படும். அதுதான் அந்த நாட்களிலே உன் கழுத்தில் கையில் என்ன செய், கர்த்தருடைய வசனத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, அது ஒரு அடையாளமாக இருக்கும். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடையாளப்படுத்தி நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். வெளிப்பட்டால் தான் நம்ம நித்திய ராஜ்யம் சுதந்திரிக்க முடியும். அடையாளப்படுத்தாதவைகள் என் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் இருக்குது, அது என் வாழ்க்கையை அசுத்தப்படுத்துகிற காரியம். நீங்கள் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 6ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீங்களானால் அதை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷன் இங்கே நெற்றிகளில் அடையாளம் போடுன்னு சொல்கிறாரு. அப்புறம் போடுறாங்க. இப்போ போட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உருவ போய் வெட்டுங்க. வெட்டும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா 6ஆம் வசனத்தில் நடுப்பகுதி பார்க்கிறோம். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் என்ன செய்ய கிட்டாதிருங்கள். அடையாளம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் சேரக்கூடாது, அவங்க கிட்ட சேரக்கூடாது. மற்ற அடையாளம் இல்லாதவங்களாம் என்ன செய்யணும், இறங்கம் பாராமல் எல்லாரையும் வெட்டுங்கள்னு சொல்லணும். என்ன அர்த்தம் என்றால், அடையாளம் இருந்தால் தான் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அடையாளம் இல்லைன்னா போக முடியாது. அதான் நம்முடைய வாழ்க்கையில் நான் என்னை அடையாளப்படுத்தாதவைகள் என் வாழ்க்கையில் இருக்குன்னா அது விசுவாசியா எனக்கு அது அசுத்தம். அந்த அசுத்தத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். என்னை அடையாளப்படுத்தாது என்ன இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அடையாளப்படுத்தாத காரியங்கள் தான் இருக்கு. என்ன? உலக சிநேகம். உலக சிநேகம் என்ன செய்யாது, நான் கிறிஸ்தவன் என்று என்னை அடையாளப்படுத்தாது. இன்னைக்கு உலக சிநேகம், உலகத்தில் தான் அப்படியே நம்ம சிநேகமாக இருக்கிறோம், அப்படியே ஒட்டின்னு இருக்கிறோம் உலகத்தோடு. அதை விட்டு நம்மளால் பிரிய முடியல. உலக காரியத்தில் ஒட்டி இருக்கிறோம். உலக காரியம் ரொம்ப சிநேகமாக இருக்கும், அதெல்லாம் வெளியே வர முடியல நம்மளால். உலக சிநேகம் அது என்னவென்றால், அது என்னை அடையாளப்படுத்தாத ஒரு காரியம். அது என் வாழ்க்கைக்கு அசுத்தம். அந்த அசுத்தம் இருக்குமானால் என்னால் நித்திய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியவே முடியாது. உலக சிநேகம். ரெண்டாவது உலக வேஷம். உலகம் எப்படி பண்ணுதோ அதே போல தான் நானும் பண்ணுறேன். ஆனால் நான் சொல்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லி.
கிறிஸ்தவன்னா ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கணுமே. அவங்களுக்கு நமக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை. இயேசு அறியாதவனுக்கு இயேசு அறிந்தவனுக்கு வித்தியாசம் இல்லை. எல்லாம் ஒரே போல தான் இருக்கிறோம். நட உட பாவனை பேச்சு எல்லாம் அப்படியே தான் இருக்கணும். இல்லை நம்ம பார்க்கணும் உலக வேஷம் அதை மாற்ற உலக மேன்மை. இன்னைக்கு உலக மேன்மை தான் நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் எவ்வளோ மேன்மையா எது எனக்கு மேன்மை அதுதான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று என்னை அடையாளப்படுத்தாத காரியம். அப்படியே என்னை எது அடையாளப்படுத்தும் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்ற அந்த அடையாளத்துடையவர்களாக நாம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவன்னா நான் எப்படி இருக்கணும்ன்ட்டு நம்ம அப்படி தான் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நான் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ட்டு நமக்கு இருக்கணும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னா நான் எப்படி நடக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் எப்படி என்ன செய்யணும், எது செய்யணும், அதெல்லாம் தெரியணும். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு நான் எப்படி இருக்கிறேன் என்றால், நான் என்னை கிறிஸ்தவன் என்று அல்லது நான் ஆவிக்குரியவன் என்று அடையாளம் இல்லாதபடி தான் நான் இருக்கிறேன். எனக்கு பூமிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய எனக்கு வித்தியாசமே தெரியல. 2 பேர் நிற்க வச்சா நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். அவன் எப்படி பேசுகிறானோ அதே போல் நானும் பேசுகிறேன். அவன் சண்டை போட நானும் சண்டை போடுறேன். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரியவனுக்கென்று சில காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆவிக்குரியானா அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் அபிஷேகம் பண்ண, அவன் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், அவன் தான் ஆவிக்குரியவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆவிக்குரியவன் என்று நான் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் இந்த பூமிக்குரிய இந்த உலகத்துக்குரியவன் என்று என்னை நான் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேனா பார்க்கணும். இன்றைக்கு எனக்கு அடையாளப்படுத்தாத காரியங்கள் என் வாழ்க்கையில் எவ்வளோ மேன்மையாக இருந்தாலும் விசுவாசியாக இருக்கிற எனக்கு அது அசுத்தம். அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய நான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நான் உச்சக்கட்டத்தில் நான் இருந்தாலும் என் வாழ்க்கையை அது என்னை ஆவிக்குரியவன் என்ற கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தலையா, அது எனக்கு அசுத்தம் தான். அந்த அசுத்தம் இருக்கு, அந்த அசுத்தம் என் வாழ்க்கை இருக்குமானா என்னால் என்ன செய்ய முடியாது, என்னால் நித்திய ராஜ்யத்தில் என்னால் பிரவேசிக்க முடியாது. இல்லை, நீ ஆவிக்குரியவன் என்பதை நான் அடையாளப்படுத்தணும். அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய என்னெல்லாம் செய்யணுமோ, எங்கெல்லாம் இருக்கணும், அங்கெல்லாம் சபையில் இருக்கணும், எந்த ஆகணும் சபையில் நம்ம ஆண்டவர் தேடனா தேடி ஆகணும். ஆண்டவருக்கு முதல்ல கூட அதுக்கு தான் கொடுத்து ஆகணும். நம்ம இல்லை நான் அப்படிதான் செய்ய மாட்டேன், என் விருப்பம் போல நான் செய்து கொண்டு இருப்பேன் என்றால் அது ஆவிக்குரியவன் அல்ல. அது ஆவிக்குரியவன் என்று அடையாளப்படுத்துகிற காரியம் இல்லவே. நான் எதை நாம் செய்து கொண்டு இன்னும் உலக சிநேகத்திலேயே நான் அதிகமாக இருக்கிறேன். இன்னும் உலக வேஷத்திலே உலக ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வேதம் சொல்லுது. உலகத்தை ஒத்த போல நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தால் தான் ஊரோடு ஒத்து போனதான் நம்ம என்ன செய்ய முடியும், நல்லா இருக்க முடியும். ஏன்னா அது போல இருக்கேன். இல்லை உலக காரியத்துக்கே உலகத்தினுடைய மேன்மையிலே நான் போய்கொண்டு அதையே தேடிக்கொண்டு இருக்கிறேன்னா பார்க்கணும். இன்னைக்கு அடையாளப்படுத்தாத காரியங்கள் விசுவாசிக வாழ்க்கையில அதிகமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அடையாளப்படுத்தாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த அடையாளப்படுத்தாத காரியங்கள் என்ன செய்யும் என்றால் என்னை அந்நியனாக வெளிப்படுத்தும். என்னை அந்நியனாக என காண்பிக்கும். ரெண்டாவதாக என அந்நியர்களாக நம்மை காண்பிக்கும். ரெண்டாவது என அனித்தியர்களாக நம்மை காண்பிக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு நான் யாரு, நான் அந்நிய. நான் ஏன் என்னை அடையாளப்படுத்தாத காரியம் வாழ்க்கையில் இருக்கு. நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன் என்று அடையாளப்படுத்தாத காரியங்கள், நான் தேவனுக்குரியவன், நான் ஆவிக்குரியவன்
என்னை அடையாளப்படுத்தாத காரியம் வாழ்க்கையில் இருக்கிறதுனால இந்த பரலோக ராஜ்யம் என்னை எப்படி பார்க்குது? என்னை அந்நியனாக பார்க்கிறது. பரலோக ராஜ்யம் என்னை எப்படி பார்க்குறது? என்னை அனித்தியனாக பார்க்குது. நான் யாரு? நான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவன் அல்ல. நான் அனித்தியமான காரியங்கள், அப்படின்னா அழிந்து போகிற காரியங்களுக்கு உடையவன் என்று பரலோகம் நம்மை பார்க்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் அனித்தியர்கள் சொல்லுவோம், அழிந்து போகிற காரியம். நம்ம வாழ்க்கை அழிவுக்கு நேராக போயிடும். நம்முடைய வாழ்க்கை அதாவது எது என்னை அடையாளப்படுத்துமோ அதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்றால் இந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும். அபிஷேகம் அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். நான் அழைக்கப்பட்டவன், எதற்காக அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்ப, நான் பிரித்தெடுக்க, எதுலேருந்து நான் பிரித்தெடுக்க, அதெல்லாம் நம்ம அதுக்கு ஏற்றாற் போல் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் தான் நம்மளால் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இல்லை என்றால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அடையாளப்படுத்தாத காரியங்கள் என்னை அந்நியர்களாக நம்மை காண்பிக்கும், என்னை அனைத்தியர்களாக என்னை காண்பிக்கிறதா இருக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றான். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். நான் உங்களை என்ன செய்யல, இல்லாண்டவர் நாங்கள் இப்படி செய்தோம், நாங்கள் திருக்கசனம் உரைத்தோம், அது உரைத்தோம், இதெல்லாம் உரைத்தாண்டவர் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு காலம் உங்களை அறியல. ஏன்? தங்களை அடையாளப்படுத்த மறந்துட்டாங்க. என்ன? 21 பாருங்க, பரலோகத்தில் இருக்க என் பிதாவை சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பவன் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்ப. உன்னை யாரும் அடையாளப்படுத்தலை, கர்த்தருடைய சித்தத்தை செய்யல. பார்க்கிறோம், நம்ம அடையாளப்படுத்த நீ எந்த காரியம் செய்தாலும் லாஸ்ட்ல ஒன்றும் இல்லாமல் போயிடும். இங்க எல்லாம் செய்தாங்க, ஆனால் தன்னை எங்களை என்ன செய்யல, அவங்க சரியாக அடையாளப்படுது. என்ன? நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தாதனால அவர்களுக்கு புறம்பாக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்நியர்களாக எண்ணப்படுகிறார். அவர்கள் அனைத்திகர்களாக இப்போ எண்ணப்படுகிறது பார்க்க ஆண்டவர் அங்கே சொல்கிறார் 23ஆம் வசனம், அப்போது ஒரு காலம் நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அதே நம்முடைய அடையாளப்படுத்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏன் அப்படியா இருக்கணும்? இது அடையாளப்படுத்தாதவர்கள் விசுவாசியாகிய நமக்கு இது அசுத்தமான ஒரு காரியம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அஸ்திபாரப்படுத்தாதவைகள் அசுத்தம். என் வாழ்க்கை அஸ்திபாரப்படுத்தாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கா? என் காரியங்களும் இருக்கு, நான் சில காரியங்கள் செய்கிறேன், ஆனால் அது என் கிறிஸ்தவ வாழ்க்கை அஸ்திபாரப்படுத்தாமல் இருக்கு, அது அசுத்தம். அஸ்திபடுத்தாத எந்த காரியத்தையும், ஒரு காரியத்தை செய்கிறேன், ஒரு காரியத்தை செய்து கொண்டு அது என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை அல்லது என் கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கா? அது என் கிறிஸ்தவ வாழ்க்கையா என்ன அஸ்திபாரப்பட்டதுதா, என்னை வேறு ஒன்றை பண்ணுதா பார்க்கணும். வேறு ஒன்றை பண்ணுதா, என்னுடைய காரியத்தை வேறு ஒன்றை பண்ணுதா என்று நாம் பார்க்கணும். பாரு, அப்படி அஸ்திபாரப்படுத்தாத காரியங்கள் என் வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விசுவாசியா எனக்கு அது அசுத்தமான ஒரு காரியம். ஆனால் அஸ்திபாரம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அஸ்திபாரம் நிச்சயமாக தேவை. நம்ம எல்லா ஆவிக்கிற காரியங்களையும் நம்ம வேறு ஒன்ற ஜனங்களாக நாம் இருக்க ஆண்டவர் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்களேன், நீங்கள் ஏசாயா 48ஆம் அதிகாரம் அஸ்திபாரம் நம்ம படுத்தினா தான் நம்ம வாழ்க்கை நிலைச்சு இருக்கும். பாருங்க, நீங்க ஏசாயா 48ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கிறோம். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. ஆண்டவர் பூமி சிருஷ்டிக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறாரு? பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறா நம்ம இருக்கிறோம்.
பூமி அஸ்திபாரப்படுத்தலாம் நம்ம யாரும் இருக்க முடியாது, இந்த பூமியில் வாழ முடியாது. நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னா ஆண்டவர் அந்த பூமி என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பூமியை கர்த்தர் அசையாமல் அதை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். அதில் தான் பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்முடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அஸ்திபாரப்படுத்தினாதான் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்குது. நான் ஆவிக்குரிய காரியங்களை வேறு ஒன்றான தான் நம்ம மேலே வளர முடியும், நம்மளால் மேலே கனி கொடுக்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு நல்லா உறுதியாக இருக்கும். பாருங்கள், அஸ்திபாரப்படலைனாக்கா நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் சீக்கிரமாக என்ன செய்யணும்னா அசைக்கப்பட்டு போயிடும். பாருங்கள், எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். எரேமியா 31ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பார்க்க அந்த அஸ்திபாரம் எவ்வளவு அது பலமாக இருக்கிறது என்பதை அந்த வசனத்தில் பார்க்க முடியும். நீங்கள் எரேமியா 31ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தம் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுக்கவே மாட்டார். ஏன்? பூமியில் அஸ்திபாரங்கள் யாராலும் என்ன செய்ய முடியாது, ஆராயப்பட முடியவே முடியாது. எவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் பூமியினுடைய அஸ்திபாரம் என்ன செய்ய ஏன்? கர்த்தர் பூமி அவ்வளவு ஆண்டவர் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்றென்றைக்கு நிலைச்சிருக்கத்தக்கதான். இது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருக்குள்ள அஸ்திபாரப்படுத்தப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம என்றென்றைக்கும் நித்தியத்தில் நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நான் அது போல என் வாழ்க்கை இருக்கிறதா, அஸ்திபாரப்படுத்துகிற காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் 102ஆம் சங்கீதத்தில் அதே வசனங்கள் பார்க்க முடியும். 102ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம், 102ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். பூமியை உருவாக்கும் போது ஆண்டு அதை எதம் பண்ணிட்டாரு, அதை அஸ்திவாரப்படுத்திட்டார். அப்படியே பாருங்க, எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அஸ்திவாரம். இன்றைக்கு அந்த பூமி என்ன செய்யுது, எவ்வளோ காரியங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கு. எவ்வளோ பெரிய பெரிய வண்டிலாம் போயின்னு இருக்கு. பெரிய பெரிய பில்டிங்லாம் எழும்பி கொண்டு இருக்கு. ஆனால் பூமி என்ன ஆகலை, அசைக்கப்படாமல் அப்படியே இருக்கு. ஏன்? அவர் அதை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. போல நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவியம் அஸ்திபாரப்பட்டதா நம்ம இருந்தால் தான் என் வாழ்க்கையில் எவ்வளோ காரியம் வந்தாலும் அது அசைக்கப்படாமல் இருக்கும். நம்ம அது போல இருக்கணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை பாருங்க. கண்மலை மேலே அஸ்திபாரம் போடப்பட்டவையும் அது காற்று அடித்த மழை பெஞ்சா அது என்ன செய்யலை, விழலையே. அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அதே நம்முடைய வாழ்க்கை அது போல காணப்பட வேண்டும். அதை தான் வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 11ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த 11ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகுகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? பாருங்க, அஸ்திபாரம் ஆசனம் நீதிமான் கூட ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, அதான் நம்முடைய அஸ்திபாரம் காணப்பட வேண்டும். என்னை அஸ்திபாரப்படுத்தாத காரியம் எதுவோ அது அசுத்தமான. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னை அஸ்திபாரப்படுத்தாத காரியம்லாம் எழுதுங்க. என்ன? நிலையற்ற காரியங்கள் தான் என் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. நிலைச்சது எது என் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் அதெல்லாம் இல்லை. அது நிலையற்ற காரியங்கள்.
நிலையில்லாத காரியத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குது. இந்த உலகம் நிலையற்றது. ஆனால் உலக பின்னாடி தான் ஓடிக்கொண்டு, ஆண்டரை விட்டுட்டு உலகம் பின்னாடி தான் ஓடிக்கொண்டு இருக்கும். உலக காரியத்தில் ஓடிக்கொண்டு, உலக மனுஷன் பின்னாடி தான். மனுஷன் நிலையற்றவன். நான் இருப்பேன் அப்படின்னு அவன் மனுஷன் என்ன செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது. அடுத்த நிமிஷம் நான் இருப்பேன்னு கூட அவனுக்கு என்ன இல்லை, நிச்சயம் இல்லை. அது போல தான் வாழ்க்கை. ஆனால் நிலையற்ற அந்த மனுஷனை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கொண்டு இருக்க, நிலையற்ற இந்த உலகத்தை என்ன செய்ய நம்பிக்கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த நிலையற்ற என்ன செய்யல, நம்மள அஸ்திபாரப்படுத்த. இன்னைக்கு எதை நம்ம அதிலே நம்ம வாழ்க்கை இல்லாதபடிக்கு, ஏன்னா நிலையற்ற காரியங்கள் எதுவோ அதன் பின்னாடி தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்னை அஸ்திபாரப்படுத்தாத காரியங்களை நோக்கி தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு. அடுத்து அனித்தியமானவைகள். இன்னைக்கு நித்தியமானவைகள், அனித்தியமான காரியங்கள் எதுவோ, சீக்கிரத்தில் அழிந்து போகிற காரியம் எதுவோ அதில் தான் நம்ம வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்குமா. எது நித்தியமானது அதை நம்ம தேடுறது இல்லை. எது நித்தியமானது அது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. எது நித்தியமானது அதில் அதுக்குரிய காரியம் நம்ம செய்கிறது இல்லை. அனித்தியமான காரியம் அதில் தான் நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம், நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு அனித்தியமான காரியங்களை தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது, ஈடுபட முடியும். நித்தியமான காரியங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். இன்னைக்கு அனித்தியமான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்கி நின்று கொண்டு இருக்கு. நித்தியமான காரியங்கள் தேடுறதுக்கு அதுக்குண்டான பிரயாசங்களுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அனித்தியமான காரியங்கள் எவ்வளோ நேரம் இருக்கு. இங்கே போகணும், அங்கே போகணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும். ஆனால் அது என்ன இல்லை, அது நமக்கு நிரந்தரம் இல்லை. அது ஆனால் அங்கே தான் போயிடணும். ஆண்டரை தேடி வரதில்லை. நாளைக்கு வாங்கினா வரதில்லை. ஆனால் அனித்தியமான காரியங்கள் எதுவோ அதுக்கு நம்ம எவ்வளோ நம்ம உற்சாகமாக போகிறோம் பாருங்கள். என்னை அஸ்திபாரப்படுத்தாத இந்த அனித்தியமான காரியம், அதான் மோசே சொல்லும்போது, அனித்தியமான பாவ சந்தோஷ அனுமதியை காட்டிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுமதிப்பதே அவன் மேன்மையாய். யார் பார்வோனுக்கு அடுத்ததாக ராஜாவாக வர வேண்டியது சொல்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும். அவன் பார்வோன் குமாரத்தினுடைய மகன் என்று எண்ணப்படுவதை காட்டிலும் அப்படின்னு சொல்ல. அனித்தியமான பாசம். அவங்க இந்த அரண்மனையில் கை தட்டினா அவனுக்கு எல்லாமே நீங்கள் ஆசீர்வாதம். கை தட்டினா வேலைக்காரன் அதிகம் வருவான். உட்கார்ந்த இடத்துல அவனுக்கு எல்லாமே சகல காரியம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் அவன் என்ன சொல்கிறான், அதில் அனித்தியமான ஏன் இன்றைக்கு இருக்க நாளைக்கு அது போயிடும். இன்னைக்கு அதை குறித்து அது பின்னாடி தான் போய் கொண்டு, இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு போகிற காரியம் எதுவோ, இன்னைக்கு நல்லா பேச நாளைக்கு மனுஷன் என்ன செய்கிறான், நமக்கு எதிராக பண்ணுறான். அந்த மனுஷனை நம்பி தான் போய் கொண்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லா பேச நாளைக்கு நம்மளுக்கு விரோதமாக பண்ண, நாளைக்கு நம்ம முதுரை குத்துருவான். அவன் நம்பி தான் போகிறோம். இன்னைக்கு எது நித்தியம் அது நமக்கு, அதுக்கு வரத்துக்கு சபைக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்கன்னா அது நான் முடியாது பாருங்க. அதுக்கான நேரமே இல்லை எனக்கு. அப்படியே சொல்லி கொண்டு இருக்கிறோம் பாருங்க. என்னை அஸ்திபாரப்படுத்த பூமிக்குரிய காரியங்கள் வேதம் சொல்லுகிறது, மேலானவடைய தேடுங்க, பூமிக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் பூமிக்குரியவளை தான் பார்த்து கொண்டு இருக்கணும். நீங்கள் பூமிக்குரியவெல்லாம் பார்த்துக்கணும். சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த பன்றி பார்த்துப்பீங்களா, பன்றி அது மேலே இருக்கிற உலகம் அதுக்கு தெரியாது. எப்போ தெரியும்னா, 2 காலை கட்டி கழுத்தில் கம்பில் தலைக்கீழே தொங்க விட்டு போவாங்க பாருங்கள். அப்போ தான் தெரியும் நமக்கு மேலே ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்லி. ஏன், அது பூமியை தான் நோக்கி போயிட்டு இருக்கும். மேலே தலையே தூக்காது, அது பூமியில் தான் அப்படியே பார்த்துட்டு போயிடுது. இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் அப்படி தான் போய் கொண்டு இருக்கோம். இன்னைக்கு பூமிக்குரிய காரியம் இது அது எல்லாம், இன்னைக்கு மேலானவைகள் என்னவோ அது தேடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு என்னென்னோ சொல்ல மேலான தேடுங்க ஆண்டவர் சொல்கிறாரு.
ஆனால் அதுக்கு நம்ம டைம் இல்லை, நேரம் இல்லை, என்னென்ன சொல்கிறோம். ஆனால் பூமிக்குரிய காரியங்கள் மொத்தம் நமக்கு டைம் இருக்குது, நேரம் இருக்குது, பலன் இருக்குது. மேலான தேடத்தான் எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது. இதே வலியும் பூமிக்கிற அதுக்கு போகிறோம் பாருங்களேன். என்னதான் வலி, தான் வலியெல்லாம் பொறுத்துக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? பூமி வரும் ஃபங்க்ஷன் போனால் போயிடுறோம். வலி தானே, அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஆனால் அது ஆண்டவரை தேடுறதுக்கு தான் வலிக்குதுப்பா நீங்கள். அதனால தான் வர முடியும். நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளே ஆராய்ஞ்சு பார்த்தா நம்ம காரியம் நமக்கு தெரியும். இதெல்லாம் என்னவென்றா, இது என்னை அஸ்திபாரப்படுத்தாத காரியங்கள். எது என்னை அஸ்திபாரப்படுத்தும் என்றால், தேவ பிரசன்னம் என்னை அஸ்திபாரப்படுத்தும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வசனம், தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய உறவு, தேவனுடைய வெளிச்சம், இதெல்லாம் என் வாழ்க்கை அஸ்திபாரப்படுத்துகிற காரியம். இந்த அஸ்திபாரப்படுத்துகிற காரியத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? தேடி வரணும். இன்னைக்கு தேவ பிரசனத்தில் நம்ம இருப்பது எப்படி இருக்குது? இன்னைக்கு எவ்வளவா தேவ பிரசனத்தை நம்ம நாடுகிறோம், தேவ வல்லமையை எப்படி நாடுகிறோம், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய ஐக்கியத்தை, தேவனுடைய உறவை, தேவன் தருகிற வெளிச்சம். ஆண்டவர் எதெல்லாம் இன்னைக்கு வெளிச்சமாக வச்சிருக்கிறாரோ அந்த வெளிச்சத்தில் என் வாழ்க்கை இருக்கா? இதெல்லாம் நான் பார்க்குவோம். இது என் வாழ்க்கை அஸ்திபாரப்படுத்துகிற காரியங்கள். இன்றைக்கு இந்த என்னை அஸ்திபாரப்படுத்துகிறவர்கள நம்மளால் என்ன செய்ய முடியல? கொஞ்ச நேரம் இருக்க முடியல நம்மளால். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மலை ஏறுறது போல இருக்குது நம்மளுக்கு. எது என்னை அஸ்திபாரத்தைப்படுத்துகிற காரியங்களிலே நான் ஈடுபடுவதற்கு, நான் அதில் நான் காணப்படுவதற்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, மலை ஏறுற போல இருக்குது எனக்கு. ஆனால் என்னை அஸ்திபாரப்படுத்தாத காரியங்கள் இருக்க, அது நமக்கு தண்ணி பாடப்பட்டா இருக்கு. அப்படிதான் நம்ம போய் கொண்டு இருக்கு பாருங்க. இந்த அஸ்திபாரப்படுத்தாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குமானால், 1 பங்கடைய முடியாது, 2 பலன் அடைய முடியாது, நித்திய ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது, எனக்கென்று வைத்திருக்கிற பலனையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதன் சொல்லு, அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, இன்னைக்கு நான் நித்தியத்தில் பங்கடைய வேண்டும். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வைத்திருக்க பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ள வேணாம், என் வாழ்க்கை அஸ்திபாரப்படுத்தினாதான், என் வாழ்க்கை வேறுன்றனாதான். கொடிய காலங்கள் வருது என்று வேதம் சொல்லுது. இந்த கொடிய காலங்களெல்லாம் நான் நிலைத்திருக்கணும்னா என் வாழ்க்கை அஸ்திபாரம். இல்லைன்னா நம்மளை பிசாசு அப்படி தூக்கி போட்டு போயிடுவான். என் வாழ்க்கை அஸ்திபாரப்படலைன்னா பிசாசு ஈஸியாக பிடிங்கிடுவான் நம்மளை. பிசாசு பிடிங்கிட்டா நம்மளால் என்ன செய்ய முடியாது? நித்தியத்தில் பங்கு அடைய முடியாது, பலனும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கை அஸ்திபாரப்படுத்துவதற்கு நான் என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன், அந்த அஸ்திபாரப்படுத்துகிற காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். என்னை அஸ்திபாரப்படுத்தாத நிலையற்ற காரியங்கள், அனித்தியமான காரியம், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்படலைன்னா என்னால் நித்தியர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவே முடியாது. அதனால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்களிலே நாம் சுத்திகரிக்கப்பட. 4ஆவதாக நாம் பார்க்கிறோம், என்னை அனுகூலப்படுத்தாதவைகள் அசுத்தம். என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்னை அனுகூலப்படுத்தாத காரியங்கள் அப்படின்னா, என் வாழ்க்கையில் பார்க்கும்போது என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னால் விட்டுவிட முடியாத காரியம், இது விட்டுட்டு ஆண்டவருக்கு சேரத்துக்கு முடியல. இந்த காரியத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரணும், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, விட முடியல. அது என்ன செய்ய அனுகூலப்படுத்தாத, என்ன தேவனிடத்தில் சேர்வதற்கு என்ன அனுகூலப்படுத்தாத காரியம்.
எதெல்லாம் நான் தேவனோடு இணைக்கப்படாதபடிக்கு, தேவனோடு சேரப்படாதபடிக்கு எதெல்லாம் என் வாழ்க்கையில் தடையாக இருக்கோ அதெல்லாம் நான் விட்டுடணும். என்னை அனுகூலப்படுத்தாத காரியங்கள் எது வரைக்கும் இருக்கிறதோ என்னால் அந்த நித்திய ராஜ்யத்தை என்னால் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. பாருங்களேன், நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா அந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, இன்னும் அநேக வார்த்தைகளினால சாட்சி கூறிய மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு, சில மாறுபடுதா, ஆண்டவர் விட்டு சில காரியங்களை மாறுபடுத்துதா, விட்டுணும். தேவனை ஐக்கியத்தை விட்டு என்னை மாறுபடுத்துதா, அதை காரியத்தை விட்டுணும். சில வேளையில் என்னால் விட முடியல, என்னால் அனுகூலப்படுத்தாத காரியம் அது என்ன, கர்த்தர் இடத்துல வருது. கர்த்தர் இடத்துல அதை விட்டால் தான் போகணும். இல்லை நான் அதே ஆண்டவர்கிட்ட வச்சுப்பேன், அதான் நம்ம சொல்லலாம், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு என்னை அனுகூலப்படுத்தாதவைகள் எதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கோ அதெல்லாம் அசுத்தம், அதெல்லாம் நான் விட்டுணும். நீங்கள் 2 தெசலோனிக்கே 3ஆம் அதிகாரத்துலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் இந்த வேதம் சொல்லுங்க. 2 தெசலோனிக்கே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கிறோம். மேலும் சகோதரர், எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. ஒழுங்கற்று நடக்கிற காரியங்கள், சில பேர் ஒழுங்கற்று நடக்கிறாங்களா, அவங்களை விட்டுடணும். ஒழுங்கற்றதாக இருக்குதா, அதை விலைக்கு வந்துடணும். நம்ம அதுக்கு நமக்கும் என்ன ஆகுது, சம்மந்தமே இல்லை. இன்னைக்கு ஒழுங்கற்று இருந்தாலும் அது எனக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அது மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஒழுங்கற்ற காரியங்கள் என்னை சந்தோஷப்படுத்த, அதை என்ன செய்ய முடியல, விட முடியல. அது என்ன செய்ய முடியும், அது அனுகூலப்படுத்தாத காரியம். என்ன அனுகூலப்படுத்த மாட்டேன், என்ன ஆண்டவர் அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வருது, அது என்ன செய்யணும், அனுகூலப்படுத்தாமல் இருக்கு. அது ஒழுங்கற்று தான் இருக்கு, ஆனாலும் அது எனக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா அதில் நேரம் போகிறதே தெரியல. அதனால அது என்ன செய்ய முடியும், என்னால் விட முடியாது, அந்த காரியத்தை விட முடியாது, அந்த பழக்கத்தை விட முடியல, அந்த சிநேகத்தை விட முடியல நம்மளால. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீயும் தேவனுடைய மனுஷன் இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இவைகளெல்லாம் விட்டு ஓடி, எவெல்லாம் விட்டு ஓடணுமோ, என்னை அனுகூலப்படுத்தாத எந்த காரியம் அதெல்லாம் நான் விட்டு ஓடணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலயத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்களுடன் நீதியும் விசுவாசத்தை அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நான் என்ன செய்து கொள்ளும். என்னை அனுகூலப்படுத்தாத காரியங்களை விட்டு ஆண்டவரோடு நான் என்னை சேர்க்கக்கூடாதபடிக்கு, ஆண்டவரோடு என்னை இணைக்கக்கூடாதபடிக்கு, ஆண்டவரோடு எனக்கு ஐக்கியமாக இருக்கக்கூடாது, ஆண்டவரோடு நான் நல்ல உறவு இருக்கக்கூடாதபடி எதெல்லாம் என்னை தடை பண்ணிருக்கு, அதெல்லாம் என்னை அனுகூலப்படுத்தாத காரியம். அது என் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அது விசுவாசியாகிய எனக்கு, ஆண்டவரை அறிந்து கொண்ட எனக்கு அது அசுத்தம். அந்த அசுத்தம் இருக்குன்னா அது என் வாழ்க்கையை அசுத்தமாக்கிடும். என் வாழ்க்கை அசுத்தமாக இருந்தால் என்னால் எங்கே போக முடியாது, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே என்னால் பிரவேசிக்க முடியாது. அதான் என்னை அனுகூலப்படுத்தாத காரியங்களை நம்ம என்ன செய்யணும், நாம் சுத்திகரிக்கணும். பாருங்களேன், சிலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்க மனமேட்டிமைகள், அசட்டைத்தனங்கள், பெருமையான எல்லாம் எனக்கு தெரியும், அசட்டைத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது கடின இருதயம். என்னதான் சொன்னாலும் அப்படியே தான் இருப்பேன்.
என்ன சொன்னாலும் நான் அப்படியே தான் இருப்பேன். எல்லாம் எனக்கு எப்போ ஆண்டவர்கிட்ட வரன்னு தெரியும், எப்போ போகணும்னு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு மனம் மீட்டுமே, ஒரு கடினமான இருதயம், என்னதான் சொன்னாலும் அது கீழ்ப்படியாமல் இருக்க காரியம், இதெல்லாம் ஒரு அனுகூலப்படாத காரியம். இன்னைக்கு எதனா ஒரு ஆலோசனை சொன்னா அது கேட்கறது இல்லை, எதனா ஒரு காரியத்தை சொன்னா அது கேட்கறது. இதெல்லாம் நம்மை அழுகப்படுத்தாத இது ஒரு அசுத்தம். அது இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. என்னை அனுகூலப்படுத்துற காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கு. என்னை அனுகூலப்படுத்துகிற காரியம் எதுவென்றால் சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் தியாகம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்துவின் இரக்கம், இயேசு கிறிஸ்துவின் தயவு. இதெல்லாம் நம்ம நாடணும், இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணும், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். இது நம்ம அனுகூல இயேசுக்கு ஆண்டவர் சிலுவை தியானிக்கணும், ஆண்டவர் சிலுவை பார்க்கணும், நம்ம ஆண்டவர் பட்ட பாடுகளை நம்ம நினைக்கணும். பாருங்க, ஆண்டவர் சிந்தின ரத்தத்தை நம்ம நினைக்கணும், ஆண்டவர் செய்த தியாகத்தை என்ன செய்ய நினைக்கணும், ஆண்டவர் கொடுக்குற கிருபையை நினைக்கணும், அவருடைய இரக்கத்தை நினைக்கணும், அவருடைய தயவை நம்ம நினைக்கணும். அதெல்லாம் இல்லை. நான் என் மனம் எப்படி போதோ அப்படி போனால் பரவாயில்லதான். இன்றைக்கு கத்த எனக்கு பட்ட பாடுகள் எல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. அதெல்லாம் நினைப்போமானால் நான் என்ன செய்திருவேன், ஆண்டவர் பக்கம் வந்துடுவேன். இயேசுவின் ரத்தத்தை நினைப்பேன்னா, எனக்காக தான் சிந்தனை நினைப்பேன்னா, என்னுடைய எனக்காக கத்த சிந்தனை, எனக்காக தான் அவர் அவ்வளோ தியாகம் பண்ண என்று நான் இருப்பேன். நான் அதை அறிவேன்னா நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கையில் தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்தை விட்டு விலகி நான் தேவனோடு இணைந்துப்பேன். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. அது யாருக்கோ நடந்தது, அது யாருக்கோ அல்லது அது அவருக்கு தான் செய்தார், நமக்கு செய்யலை. சில வேளை அது போலக்குள்ள என்ன காரியம். நீ கிருபை தராரு, கிருபையை நம்ம போக்கடிச்சு கொண்டு இருக்கிறோம். கிருபையை போக்கடிக்கிறதுக்கு இல்லை, கிருபையை நம்ம மனம் திரும்புவதுக்காக கத்த கிருபையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய இரக்கம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கத்தோடைய இரக்கம், அவருடைய தயவு நமக்காக வெளிப்படுது. இதெல்லாம் நம்ம நினைக்கணும். பாருங்க, ஒன்றும் இல்லாத எனக்கு கத்த இவ்வளோ பெரிய காரியத்தை செய். ஏன்னா அதெல்லாம் நினைப்போமானால் நம்ம எங்கே வந்துடுவோம்னா ஆண்டவரை தேடி வந்துடும். இன்னைக்கு அதெல்லாம் நினைக்காதனால தான் எனக்கு ஆண்டவரோட மற்ற காரியம் நமக்கு பெருசாப்படுது. என்னால் ஏன் ஆண்டவர் தேடினா அதை நம்ம நினைக்கிறது இல்லை. எனக்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், அதை நினைக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காரியத்தை விட மற்ற காரியம், நம்முடைய காரியம் எல்லாம் நமக்கு மேலா தோணுது, அது மேன்மையாக தோணுது. பாருங்க, என்னை அனுகூலப்படுத்தாத காரியங்கள் என் வாழ்க்கையில் என்னை எது அனுகூலப்படுத்துதோ அதிலே நம்முடைய வாழ்க்கை அதை சிலுவையை பற்றி கொள்ளணும். கர்த்தருடைய பாடுகளை நம்ம வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ரத்தத்தை நம்ம அவருடைய சிந்தனை ரத்தத்தை நம்ம மறக்கக்கூடாது. அவருடைய தியாகங்களை நம்ம மறக்கக்கூடாது. அவர் தருகிற கிருபையை போக்கடிக்கும், அவர் இரக்கத்தை, அவருடைய தயவை நம்ம வீணடித்து கொண்டு இருக்கக்கூடாது. எதுக்காக தராரு அதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும், ஆண்டவரிடத்தில் வரணும், ஆண்டவரிடத்தில் நல்மனம் பொருந்தணும், அவரிடத்தில் நம்ம ஐக்கியமாக இருக்கும், அவரிடத்தில் நம்ம நல் உறவாக நம்ம காணப்படணும். பாருங்க, அப்படி இருந்தால் தான் நம்ம நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம அனுகூலப்படுத்தாத காரியங்கள் இருக்குமானா நான் தேவனிடத்தில் திரும்பவே முடியாது. பாருங்க, அவரிடத்துல திரும்பி வரவே முடியாது நம்மளால். மிகவும் நம்ம ஜாக்கிரதையாய் நாம் காணப்படுது. அனுகூலப்படுத்தாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குமானால், ஒன்று, பரமஸ்தானத்தை பெற முடியாது, பரமஸ்தானத்தை பெற முடியாது. ரெண்டாவது, பரமஸ்தலத்தை அடைய முடியாது. எனக்குன்னு ஒரு பரமஸ்தானம் இருக்கு. என்ன? மனவாட்டி என்ற ஸ்தானம் இருக்கு, பரமஸ்தலம் இருக்கு, பரலோகம் என்ற பரலோக ஸ்தலம் இருக்கு. அது நம்ம அடைய முடியாது. எது வரைக்கும் நான் கர்த்தரிடத்தில் நான் சேராமல் இருக்கிறேனோ
எது வரைக்கும் கர்த்தருடைய காரியங்களில் நான் ஈடுபடாமல் இருக்கிறேனோ, என்னால் அந்த பரமஸ்தானத்தில் மனவாட்டின்னு வாய் என்ன சொல்லலாம், வாழ்க்கையே சொல்லிக்கலாம் நான் மனவாட்டின்னு. ஆனால் என்கிட்ட அந்த அனுகூலப்படுத்தாத காரியங்கள் இருக்குமானால் என்னை விட்டுடுன்னு சொல்கிறாரு. அதை விட்டு விலகி வா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல். ஆனால் அதையே நான் பிடிச்சு நிற்பேன். என்னால் அந்த பரமஸ்தானத்தை அடைய முடியாது, அந்த பரமஸ்தலத்தையும் என்னால் அடையவும் முடியாது. ஆனால் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து என்னை அனுகூலப்படுத்த கர்த்தரிடத்தில் சேரக்கூடாதபடி, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பக்கூடாதபடி, கர்த்தரோடு ஐக்கியமாகிற எந்த காரியம் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதெல்லாம் நான் விலகணும். அதெல்லாம் எனக்கு அசுத்தமான காரியங்கள், அதெல்லாம் விட்டு விலகி என்னை அனுகூலப்படுத்துகிற காரியங்களிலே நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 5வதாக நான் சொல்லி முடிச்சிட்டேன், டைம் ஆயிடுச்சு. அதிகப்படுத்தாதவைகள் அசுத்தம். என் வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களை அதிகப்படுத்தாத காரியம், என் ஆவிக்குரிய காரியங்களை அதிகப்படுத்தாதவைகள் அதெல்லாம் அசுத்தம். என்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தாத சில காரியங்கள் இருக்கு. அந்த காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியல, வளர முடியல, என்னால் வளர முடியல, என்னால் முன்னேற முடியல, என்னால் பெருக முடியல. என்னால் அதே நிலையில தான் இருக்கு, ரட்சிக்கப்பட்ட அதே நிலையில தான் இருக்கு. அதிகப்படுத்தாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. இந்த என் காரியங்களை அதிகப்படுத்தாத ஆண்டவருக்கு இருக்க மேலே அன்பு, வைராக்கியம், அதில் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அதுக்கு மேலே என்னால் தாண்ட முடியல. ஏன்? அதை அதிகப்படுத்தாத காரியங்கள் சில என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால நம்மால் அதை செய்ய முடியல. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4:15, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளை நிலைத்திரு. நீ தேறுகிறது, நாம் தேர்ச்சி அடைய வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் நாம் தேர்ச்சி, நம்ம வளருகிறவளா, நாம் பெறுகிறவளாய் காணணும். அதே நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு அதே நிலைமை தான் நமக்கு. ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் அப்படியா அப்படின்னோம், அதோட நின்று போச்சு. அது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் கொஞ்சம் வளர்ந்துருப்போம் பாருங்க, அதோடு நின்று படக்காரன் இன்னும் அதே நிலையில தான் இருக்கிறோம். வளர முடியல, வளரலை, எதுவும் அதிகமாகலை, எதுவும் பெருகலை. ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த காரியங்கள் வந்தது, அது அப்படியே அதிகப்படுத்தாத காரியம். கொலேசியர் 2:18 பார்க்குறோம். கொலேசியர் 2:18 பார்க்கிறோம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முடிய ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். பார்க்கிறோம், தேவ வளர்ச்சியாக வளர்ந்தேறுகிற. என் வாழ்க்கையில் வளர்ச்சி தேவை. இன்னும் நம்ம வளர்கிறவளா இருக்கணும். இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேவனுடைய வருகிற வரைக்கும் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம சொல்ல, நான் வளர்ந்துட்டேன்பா, நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் நான், இன்னைக்கு எனக்கு எல்லாமே தெரியும், நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சில வேலை சொல்லியிருக்கிறோம். எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் வளர்ந்துட்டேன்பா, சில வேலை தான் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை போயிடுச்சு, அவ்வளோதான். வளரலன்னு அர்த்தம். நீ அதிகப்படுத்தாத காரியங்கள்லாம் எனக்கு அசுத்தம்தான். என் காரியம், என் ஆவிக்கிற காரியங்களை, என் விசுவாசத்தை, நம்பிக்கையை, தேவனோட இருக்க உறவை அதிகப்படுத்தாமல் அப்படியே இருக்கா, அதிகப்படாமல் அப்படியே இருக்கா அப்படின்னா அது அசுத்தமான காரியம். நமக்கு ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் என்ன செய்யுது, என்ன அதிகப்படுத்தாமல் காணப்படுது. இன்னைக்கு என் வாழ்க்கை அதிகப்படுத்தாத காரியம் என்ன? உணர்வற்ற இருதயம், உணர்வற்ற காரியங்கள், பலனற்ற காரியங்கள், அனலற்ற காரியங்கள்
என்னை அதிகம். இன்னைக்கு நான் உணர்வு இல்லாமல் இருக்கிறேன். வாழ்க்கை எவ்வளோதான் ஆண்ட வசனம் சொன்னாலும், என்னதான் அபிஷேகத்தை ஊற்றினாலும், என்னதான் அற்புதம் செய்தாலும் உணர்வு இல்லை நம்மளுக்கு. ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகம், இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் அந்த உணர்வு இல்லை. எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், அற்புதம் வாங்கிக்கிறோம், அதிசயம் வாங்கிக்கிறோம், மேன் வாங்கிக்கிறோம், எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கிட்ட வானா, கிட்டலாம் வர முடியாது, தூரத்தில் இருப்பேன். அவ்வளோதான். கிட்டலாம் உணர்வற்ற ஒரு காலம். எவ்வளோதான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்தாலும், எவ்வளோதான் நாங்கள் அபிஷேகம் தந்தோம், எவ்வளோதான் அதிசயம் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கிட்ட தான் வரமாட்டோம். உணர்வற்ற இருதயம், உணர்வற்ற காரியங்களுடைய வாழ்க்கை. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் குடும்பம் அவ்வளோதான், முடிஞ்சு போயிச்சேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை. உணர்வற்ற ஒரு காரியம், பலனற்ற ஒரு காரியம். பலன் இல்லை நம்ம வாழ்க்கையில். கர்த்தருடைய காரியத்தை நாம் செய்யணும்னு பலன் இல்லை. பலனற்றவர்களாய் நாம் காணோம். அது அனலற்று காணப்படுவது. அனலே இல்லை நம்முடைய வாழ்க்கையில். இந்த ஒரு அனல் இருக்கணும், கர்த்தருக்காக இதை செய்யணும். நமக்கு என்னவா இருந்தாலும் ஆண்டவனுக்கு இந்த அற்புதம் செய்திருக்கிறார், ஆண்டவனுக்கு அதிசயம் செய்து எனக்கு விடுதலை தந்த சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் வந்து என் வாழ்க்கை கர்த்தர் மேன்மையாக வச்சிருக்கேன், என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும். என்ன அந்த அனல் இல்லை. ஆண்டவர் செய்த காரியத்தை மட்டும் என்ன செய்கிறோம், சாட்சியெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. ஆனால் செய்ததுக்கு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? எனக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார், நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? அதை காட்டில் நான் மேலா செய்து கொண்டு இருக்கிறேனா? எனக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை காட்டிலும் மேலா இதெல்லாம் செய்கிறேன் இல்லை. அனலற்றிய வாழ்க்கை இருக்குது. உணர்வற்று எதையும் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். உணர்வு இல்லை நம்மளுக்கு, ஒரு பலன் இல்லை. இந்த காரியத்தை விட்டு வரணும், பலன் இல்லை. இதில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதிகப்படுத்தாத காரியங்கள், தேவனோடு இருக்கிற உறவை, ஐக்கியத்தை, தேவனுடைய மேலுக்கு அன்பை அதிகப்படுத்தாத இந்த காரியங்கள் நம்மை தடை செய்துக்கணும். அதை நம்மை அதிகப்படுத்துகிற காரியங்களிலே நாம் இருக்க வேண்டும். நம்ம அர்ப்பணித்தல், தேடுதல், காத்திருத்தல், பின்பற்றுதல், விழித்திருத்தல், இதெல்லாம் நம்மை அதிகப்படுத்துகிற காரியம். நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு எவ்வளோதான் ஆண்டவர் செய்தாலும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியாதுப்பா. இன்னைக்கு அர்ப்பணிக்காத காரியம் நம்ம எவ்வளோ ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷ கணக்கில் விசுவாசி, ஆனால் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறேன்னா இல்லை. அர்ப்பணிக்காத காரியம். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. தேடுதல் நமக்கு தேவை. கர்த்தரை தேடுகிற காரியம் நமக்கு தேவை. இன்னைக்கு நான் விசுவாசியாக இருக்கேன், ஆனால் கர்த்தரை தேடுகிற காரியங்கள் ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கை. அது கேட்டாவே அந்த கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை வாங்க, கர்த்தரை வாங்க, ஆண்டவரை தேடி வாங்கன்னா அது ரொம்ப கசப்பாகுது நம்மளுக்கு. இதே சொந்தக்காரர் போய் வீட்டுக்கு தேடி போகிறோம் பாருங்க, நம்ம தேவைன்னா நம்ம தேடி போகிறோம் பாருங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தருடைய பிரசன்ன ஜெபத்துக்கு தேடி வாங்க, அது நம்ம கசப்பாக வந்து. கர்த்தரை தேடுதல் நம்மை அதிகப்படுத்துகிற காரியம். காத்திருத்த, இனி கர்த்தருக்கு காத்திருக்க முடியல நம்மால. அவர் பிரசன்னத்தில் காத்திருக்க முடியல. இன்றைக்கு அந்த ஒன்றை போய் நான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உக்காந்து கொண்டு நம்மளால என்ன செய்ய முடியாது. நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது வீட்டில். அடுத்து போனால் நான் டக்கு வேலை செய்யணும். நம்ம அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. எல்லா நாளும் நமக்கு வேலை தான் இருக்கும் பாருங்க. இப்பயே நம்ம யோசிச்சுதான் உட்காந்து இருப்போம். வீட்டுக்கு போனால் என்ன செய்கிறது, என்ன சமைக்கிறது, போகும்போது என்ன வாங்கிட்டு போகலாம், மீன் வாங்கி போகலாமா, கறி வாங்கிட்டு போகலாமா, இப்படிதான் நமக்கு ஓடுது மனசில். நம்மளால் முழு இருதயத்தோடு என்ன செய்ய முடியல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியல. 3 நாள் காத்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் என்னதான் செய்தாரு, சாப்பாடு போட்டு தான் அமிச்சார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தா
கர்த்தர் சகலத்தையும் நமக்கு ஆயத்தமாக வைப்பார் ஆண்டவர். நீ காத்திருக்க முடியல, நம்மளால முழு இருதயத்தோட நம்மளால காத்திருக்க முடியும். கர்த்தரை பின்பற்ற காரியங்கள் முழு இருதயத்தோட கர்த்தர் நம்மை பின்பற்ற முடியல. பின்பற்ற விழித்திருக்க கர்த்தருடைய காலத்தில் விழித்தில்லை, நம்மால நம்ம ஆவி சோர்ந்து போய்கிறது. இதெல்லாம் என்ன வேண்டா, இந்த அர்ப்பணித்தல், தேடு, காத்து, விழித்து, இதெல்லாம் நாம் கர்த்தருடைய காரியத்தை அதிகப்படுத்துகிற காரியங்கள். ஆனால் அது இல்லை நம்மளுக்கிட்ட. எது அதிகப்படுத்தாமல் இருக்கோ அதுதான் இருக்கு. உணர்வற்ற காரியங்கள், பலனற்ற காரியங்கள், அனலற்ற காரியங்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னா, நம் வாழ்க்கையில மாற வேண்டும். இது அதிகப்படுத்தாத காரியங்கள் என் வாழ்க்கையில இது அசுத்தமாய் காணப்படுகிறது. அதான் இந்த அசுத்தத்தை நம்ம என்ன செய்யணும், நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நாம் சுத்திகரித்தாதான் நாம் அந்த நித்திய ராஜ்யத்தை நம்மால் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்றால் நம்ம அதிகப்படுத்தாமல் இருப்போமானால், இந்த நீங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்துலேருந்து நினைக்கிறேன், அங்கே 3 பேருக்கு அந்த எஜமான் என்ன செய்கிறான், அவனுக்கு திறமை கேட்ட தாளந்து கொடுத்துட்டு போகிறான். 2 பேர் அதிகப்படுத்தான், ஒத்த மட்டும் என்ன பண்ணிட்டான், அதிகப்படுத்தான் அப்படியே வச்சுட்டான். ஏன், அவனுக்கு உணர்வு இல்லை, அப்படியே வச்சுட்டான். ஆனால் 2 பேர் அதிகப்படுத்த அவங்கள தான் என்ன பண்ணினார், அவன் எஜமான் அதுகளை பிரவேசின்னு சொல்லி அவனை என்ன செய்கிறார், வைக்கிறாரு. அதிகப்படுத்தாமல் இருந்தான், அவனை தான் புறமான இறையிலே அங்கே அந்த எஜமான் தள்ளுகிறத பார்க்கும். அதே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிகப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் அந்த கிருபையை அந்த நேரத்தெல்லாம் கொடுத்துருக்கிறார். அதை பயன்படுத்தி கொண்டு நாம் அதிகப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு அதில் நாம் காணப்படும் போது தான் நிச்சயமாக நம்ம அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த அதிகப்படுத்தாத காரியங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளால் அந்த காரியங்கள் நம்முடைய அசுத்தமாக இருக்க நம்முடைய வாழ்க்கை அது அசுத்தமாகவே காணப்படும். ஹல்லேலூயா. அதனால் அதிலிருந்து நாம் சுத்திகரித்து கொண்டு நாம் இந்த அசுத்தமானதை நாம் தொடாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கண்களை மூடி செவிக்க போகிறோம். இந்த அசுத்தமானதை தொடாது இருங்கள். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா. இந்த அசுத்தமானதை நாம் திருப்பந்தி எடுக்க போவோம். நம்ம அசுத்தமானதை நாம் தொடாது இருங்கள். அசுத்தமானதை தொடாது இருக்க வேண்டும், தொடராமலும் இருக்க வேண்டும். நம்ம அசுத்தமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையை அசுத்தப்படுத்தும். என்னை அழகுபடுத்தாதவைகள் அசுத்தம், என்னை அடையாளப்படுத்தாதவைகள் அசுத்தம், என்னை அஸ்திபாரப்படுத்தாதவைகள் அசுத்தம், என்னை அனுகூலப்படுத்தாத அசுத்தம், என்னை அதிகப்படுத்தாதவைகள் அசுத்தம். ரபாஷாலா தூராமா கராதியாந்தாராக்காவா ஓரியாந்தாடாலா தூராமாலா சந்தாரா கராதியாந்தாராக்காவாரா ரீபாடா தூராபா ஷபாதியாந்தாராக்காவா. நம்ம தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அசுத்தமானது என் வாழ்க்கையில், இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் என் வாழ்க்கையில், என்னை அசுத்தப்படுத்துகிற காரியங்கள், இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து வேலை இருக்குமானாலும் அதெல்லாம் தேவன்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் என்னை சுத்திகரிங்க, இதெல்லாம் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ரீவாலா தோராபா ஷபாராபாராபா ஒரு யாந்தாடாலா தோராமாலா ஷபாராபாராபா கபாவுதியாந்த என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. என்னை அசுத்தப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே என்னை விட்டு நீக்கி என்னை ஆண்டவரே என்னை சுத்திகரித்து என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷாலாதா ரபா கபாராபா ஓ ரகா தடாலா தோராமாலா தியாந்தாராலா ஷதாரா பாரா 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 பா
ஒரு அமாடா தூராதியாந்தார் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் விசோதரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம்ப்பா. அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லி, ஒரு விசுவாசி எதெல்லாம் அசுத்தம் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு கூட திட்டம் தெரியுமாய் கத்தனை பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை அந்த காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் கத்த தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து இந்த அசுத்தத்தெல்லாம் எங்களை விட்டு கலைந்து போட்டு ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, அப்பா தெய்வரீர் ஆண்டவர், நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதில் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு, நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு கத்தர் எங்களை தகுதிப்படுத்துவீரா, எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீரா, எங்களை ஸ்தீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்தி ஆண்டவரை நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நான் செபிக்கிறேன். ஆண்டவர் கூட அந்த வழி நடத்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரோடு கத்த நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் நீதாமை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதிக்கான மையமையுமே செலுத்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.